ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டாபிக் தான் பார்க்க போகிறோம். நம்ம டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா யூசேஜ் ஆஃப் எய்தர் ஆர். ஓகேங்களா? ஸோ இந்த டாபிக் பற்றி உங்களுக்கு நிறைய டவுட் இருக்கலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த கன்ஜெக்ஷன். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ கன்ஜெக்ஷன் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். 2 மெயின் கிளாஸை ஜாயின் பண்ணுறதுக்கு நம்ம வந்து கன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ அந்த எய்தர் ஆர் அப்படின்றது வந்து நம்ம நிறைய இடத்துல படிச்சிருக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஒருத்தர் பேசுகிறப்போ நம்ம கேள்விப்பட்டிருக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஆஃப்டர் வாட்ச் திஸ் வீடியோ யூ கேன் ஸ்பீக். ஓகேங்களா? யூஸிங் திஸ் கான்செப்ட். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நீங்கள் வந்து கவலையே பட வேண்டியதில்லை. இந்த வீடியோ மட்டும் வாட்ச் பண்ணுங்கள். நம்ம வந்து ஈஸியாக இந்த எய்தர் ஆர் வச்சு நம்ம வந்து ஈஸியாக பேசிடலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இது தமிழ் மீனிங் பாருங்கள். இல்லையெனில், ஓகேங்களா, அல்லது இந்த மாதிரியான ஒரு சென்டென்ஸில் தான் இந்த எய்தர் ஆர் வந்து ப்ளே ஆகும். ஓகேங்களா? நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கும்பொழுது உங்களுக்கு வந்து கிளியர் கட்டாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஸோ இது தமிழ் மீனிங் மட்டும் ஜஸ்ட் வந்து பார்த்து வச்சுங்க. ஓகேங்களா? ஸோ எய்தர் ஆர் அப்படின்னு ஒரு சென்டென்ஸில் வந்ததுன்னா இல்லையெனில் அல்லது அப்படின்னு ஒரு தமிழ் மீனிங்கில் வரும். ஓகேங்களா? ஸோ அது கீழே வந்து நான் ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்கேன் பாருங்கள். 2 விஷயத்தில் ஏதாவது வந்து கட்டாயமாக நடக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து 2 விஷயம். ஓகேங்களா? 2 விஷயம் நடக்கும். அதில் ஏதாவது ஒரு விஷயம் வந்து கம்பல்சரி நடந்தே தீரும். ஓகேங்களா? ஸோ அந்த இடத்துல தான் நம்ம இந்த எய்தர் ஆர் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் கன்ஜெக்ஷனாக 2 மெயின் கிளாஸ். அந்த 2 மெயின் கிளாஸில் எதனா ஒரு மெயின் கிளாஸ் கம்பல்சரி நடக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து எய்தர் ஆர். மீனிங் படிக்கிறேன் பாருங்கள். நாம் இதில் ஒரு வாக்கியத்தை அமைக்க வேண்டும் என்றால் மொத்தமாக 2 வேலைகள் செய்ய வேண்டும். அதில் மட்டுமே நடக்குமாறு இருக்க வேண்டும். ஓகேங்களா? ஸோ அதில் ஒன்று மட்டும் நடக்குமாறு இருக்க வேண்டும். ஓகேங்களா? ஸோ நான் போன ஸ்லைடில் சொன்னது தான். நம்மக்கிட்ட 2 மெயின் கிளாஸ் இருக்குது. ஏன்னா இது வந்து கன்ஜெக்ஷன் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ 2 மெயின் கிளாஸில் வந்து எதனா ஒரு மெயின் கிளாஸ் வந்து கம்பல்சரி நடக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நம்மளுக்கு மெயின் கிளாஸ்னால் நான் தெரியணும். கரெக்டுங்களா? ஸோ நம்ம ரெகுலர் வியூவர்ஸ் தெரியும். நான் நியூ இயர்ஸ்க்காக சொல்கிறேன். மெயின் கிளாஸ் அப்படின்றது வந்து வேறு ஒன்றுமே இல்லை, சப்ஜெக்ட் வெர்ப். ஓகேங்களா? ஸோ இது வந்து கம்பல்சரி ஒரு சென்டென்ஸில் இருந்ததுன்னா அது வந்து மெயின் கிளாஸ். ஓகேங்களா? உதாரணத்திற்கு நீங்கள் பஸ்ஸில் அல்லது ரயிலில் போகலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம இதில் வந்து நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னான்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் அப்படின்றது வந்து நம்மளுக்கு தெரியும் யூ. ஓகேங்களா? ஸோ இதில் பஸ் இல் அப்படின்னு முடியுது, பஸ்ஸில் முடியுது. அப்போ வந்து அந்த எய்தர் எங்கே போடணும்னு பார்த்தீங்கன்னா அந்த பஸ்ஸில் ரயிலில் அப்படின்னு வருது பார்த்தீங்களா? சேம் அதுக்கு முன்னாடி தான் நம்ம வந்து எய்தர் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஏன்னா இது வந்து கொஞ்சம் டவுட் இருக்கலாம். எய்தர் வந்து சென்டென்ஸுக்கு ஃப்ரண்ட்டில் யூஸ் பண்ணணுமா பேக்கில் யூஸ் பண்ணணுமான்ட்டு நிறைய பேர் டவுட் இருக்கலாம். நம்ம வந்து எதை பற்றி சொல்கிறோன்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் அல்லது என்னோடய தம்பி நாளைக்கு வருவோம் அப்படின்றதுல வந்து நான் அல்லது என்னோடய தம்பி நான் சொல்கிறேன். அப்போ 2 பேருமே நான் மென்ஷன் பண்ணுறப்போ எங்களுக்கு முன்னாடி தான் வந்து நம்ம வந்து அந்த எய்தர் யூஸ் பண்ணோம். ஆனால் நம்ம எதை பற்றி சொல்கிறோன்னா பஸ் அல்லது ரயிலில். அப்போது நம்ம வந்து ஒரு நவுனுக்கு முன்னாடி சொல்கிறோம். அப்போது வந்து அங்கே வந்து நம்ம எய்தர் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? எக்ஸாம்பிள் பார்க்குறப்போ நம்மளுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஒரு மெயின் கிளாஸ் வரணும். நெக்ஸ்ட்டு ஓகேங்களா எய்தர் ஆர், அது வந்து நவுன். ஓகேங்களா? இங்கே வந்து நான் நவுனுக்கு முன்னாடி தான் எய்தர் ஆர் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ நம்ம வந்து அந்த நவுனில் தான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பஸ்ஸிலையோ ஓகேங்களா ரயிலையோ நீ போகலாம் அப்படின்றப்போ அது ஒரு நவுன். ஓகேங்களா? ஸோ பஸ்ன்றது ஒரு நவுன், ரயில்ன்றது ஒரு நவுன். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து நம்ம எங்கே அந்த எய்தர் ஆர் யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அந்த நவுனுக்கு முன்னாடி யூஸ் பண்ணணும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். ஓகேங்களா? செகண்ட் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் பாருங்கள். எய்தர் வந்து எங்கே யூஸ் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மெயின் கிளாஸ். ஓகேங்களா? ஸோ அப்போ மெயின் கிளாஸில் வந்து நம்மளாம் ஃபஸ்ட்டில் இருக்கும் சப்ஜெக்ட் இருக்கும். அப்போது அந்த சப்ஜெக்டை தான் நம்ம வந்து 2ஆக ப்ளே பண்ண போகிறோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ 2 சப்ஜெக்டாக சொல்ல போகிறோம். அந்த 2 சப்ஜெக்டில் எதனா ஒரு சப்ஜெக்ட் வந்து கம்பல்சரி நடக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் 2வது சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர். எய்தர் ஃபஸ்ட்டு போடுறோம், அதுக்கப்புறம் ஒரு மெயின் கிளாஸ் ஆட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து ஆர் அப்படின்ற ஒரு கன்ஜெக்ஷன்ஸ் வேர்டை நம்ம உள்ள இன்க்ளூட் பண்ணுறோம். லாஸ்ட்டாக வந்து ஒரு மெயின் கிளாஸ் போடுறோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அந்த எய்தர் எதுக்கு முன்னாடி வருதோ அதுதான் வந்து இதில் வந்து டெஃபினட்டாக நடக்க போகுது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ நான் எக்ஸாம்பிள் ரீட் பண்ணும்பொழுது உங்களுக்கு வந்து கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ கவலைப்பட வேண்டியதே இல்லை. ஏன்னா அது வந்து எல்லாருக்கும் டவுட் வரக்கூடிய ஒரு கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ நான் எந்த அளவுக்கு ஈஸியாக எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கிறேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ நான் ஃபஸ்ட்டு ஒரு சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்தோம் பார்த்தீங்களா? சேம் அதை தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். அதாவது வந்து ஒரு நவுனுக்கு முன்னாடி எய்தர் ஆர் எப்படி ப்ளே ஆக போகுது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? நீ சட்டையோ அல்லது டிஷர்ட்டோ போடலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ உங்கள்கிட்ட வந்து 2 ஆப்ஷன் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நீ வந்து சட்டையோ அல்லது டிஷர்ட்டோ போடலாம். ஓகேங்களா? ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன் நீ சட்டையோ அல்லது டிஷர்ட்டோ. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அந்த யோ எதில் முடியுது பாருங்கள். ஓகேங்களா? அதில் தான் வந்து நம்ம இந்த எய்தர் ஆர் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ எய்தர் அப்படின்றது வந்து இந்த ஆப்ஷன் கொடுக்கறது தான். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? எதனா ஒன்று தான் நம்ம சூஸ் பண்ண முடியும். எதனா ஒரு ஆக்ஷனை தான் நம்ம வந்து டெஃபினட்டாக நடக்க வைக்க முடியும்.
ஓகேங்களா. ஸோ அந்த இடத்துல தான் நம்ம வந்து இந்த எய்தர் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா. ஆர் அப்படின்றது வந்து ஆப்ஷன், இது அல்லது அது. ஓகேங்களா. ஸோ டவுட் வேண்டாம். நான் எக்ஸாம்பிள் வந்து இங்கிலீஷில் ரீட் பண்ணுற பாருங்க. யூ கேன் வியர், ஏன்னா சட்டைனா நமக்கு தெரியும் வியர் அணியிறது. ஓகேங்களா. யூ கேன் வியர் அப்படின்னா நீ அணியலாம், அதுவும் நார்மல் சென்டென்ஸ் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். யூ கேன் வியர் அப்படின்னா நீ அணியலாம் எய்தர் ஏ ஷர்ட் ஆர் ஏ டிஷர்ட். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். நீ சட்டை அல்லது டிஷர்ட்டை வந்து நீ வந்து போடலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். கான்செப்ட் புரியுதா பாருங்கள். ரொம்ப ஈஸியான கான்செப்ட். நான் எந்தளவுக்கு உங்களுக்கு வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்க முடியுமோ அந்தளவுக்கு நான் உங்களுக்கு வந்து டீச் பண்ணுறேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். எந்த ஒரு குழப்பமும் வேண்டாம். ஸோ நம்ம ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்செப்ட் ஒன்று அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஸோ எய்தர் ஆர் வந்து நவுனுக்கு முன்னாடி எப்படி ப்ளே ஆகுதுன்னு தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறோம். ஓகேங்களா. ஸோ அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அவர்கள் இட்லியோ இல்லை என்றால் சாப்பாடோ சாப்பிட்லாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இல்லை என்றால்னாலும் அந்த எய்தராருக்குள்ளே தான் வரும், அல்லதுனாலும் எய்தர்காருக்குள்ளே தான் வரும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். அதாவது வந்து 2 ஆப்ஷன் இருக்கும். அதில் எதனா ஒரு ஆப்ஷன் மட்டும் நம்ம டெஃபினட்டாக சூஸ் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா. ஸோ அது நிச்சயமாக சாத்தியமாக நடக்கக்கூடிய ஒன்று. ஓகேங்களா. சேம் அந்த இடத்துல தான் நம்ம வந்து எய்தரார் உள்ளே இன்க்ளூட் பண்ணுறோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். அவர்கள் இட்லியோ அல்லது சாப்பாடோ சாப்பிட்லாம். ஓகேங்களா. ஸோ 2 ஆப்ஷன் இருக்குது. தே கேன் ஈட் அப்படின்னா அவர்கள் சாப்பிடலாம் எய்தர் இட்லி ஆர் மீல்ஸ். ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து நவுன், இட்லினா நவுன். ஓகேங்களா. அது ஒரு பெயர்ச்சொல். ஸோ மீல்ஸ் உணவு. ஓகேங்களா. சாப்பாடு அது வந்து ஒரு நவுன், நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது. இந்த அதில் வந்து தான் பாருங்கள், இட்லியோ அல்லது சாப்பாடோ. ஓகேங்களா. சாப்பாடு இது ரெண்டுத்துலையுமே வந்து எதை தான் நம்ம வந்து சூஸ் பண்ணுறோம் அப்படின்றது தான் இங்கே வந்து எய்தர் ஆர் வந்து உள்ளே ப்ளே ஆகுது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். கான்செப்ட் புரியுதா பாருங்கள். ஸோ க்ளோஸாக வாட்ச் பண்ண அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஓகேங்களா. ஸோ மூணாவது பாருங்கள், அவளுடைய தேர்வில் எழுதவோ அல்லது பேசவோ வேண்டும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து இன்டர்வியூ போவோம், அதில் வந்து ரிட்டன்லேயும் இருக்கும். ஓகேங்களா. ஸ்பீக்கிங்லேயும் இருக்கும். சேம் அந்த இடத்துல எல்லாமே வந்து நம்ம எப்படி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சென்டென்ஸ் வந்து அவங்க வந்து சொல்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. ஓகேங்களா. ஸோ யார் இன்டர்வியூக்கு வராங்களோ அவங்க வந்து எழுதணும் அல்லது பேசவும் பேசணும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். கான்செப்ட் புரியுதா பாருங்கள். சேம் அந்த 2 ஆப்ஷன் கொடுக்குற இடத்துல எதனா வந்து கம்பல்சரி நடந்தே ஆகணும். ஓகேங்களா. சேம் அந்த இடத்துல வந்து நம்ம எப்படி சொல்ல போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வேண்டும்ன்ற வந்திருக்கு. அப்போது ஷீ ஷுட். ஓகேங்களா. ஷீ ஷுட் எய்தர் ரைட் ஆர் ஸ்பீக். ஓகேங்களா. ஸோ அவங்க எழுதவும் வேண்டும் அல்லது வந்து பேசவும் வேண்டும். இன் ஹேர் எக்ஸாம். ஓகேங்களா. இன் ஹேர் எக்ஸாம் அப்படின்றப்போ தேர்வில், அவளுடைய தேர்வில். ஓகேங்களா. கான்செப்ட் புரியுதா பாருங்கள். ஷீ ஷுட் எய்தர் ரைட் ஆர் ஸ்பீக். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். கான்செப்ட் புரியுதா பாருங்கள். அவளுடைய தேர்வில் எழுதவோ அல்லது பேசவோ வேண்டும். ஓகேங்களா. கான்செப்ட் புரியுதா பாருங்கள். ஸோ இது வந்து நம்ம எப்படி போட்டிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான சென்டென்ஸ், அதனால் வந்து வெர்பு கொஞ்சம் ப்ளே ஆகிருக்கு. ஓகேங்களா. ஸோ அந்த 2 சென்டென்ஸ் உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா அது வந்து உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். ஸோ 4வது பாருங்கள். ஸோ எந்த ஒரு லேர்ன் பண்ண முடியலன்னு ஃபீல் பண்ண வேண்டியதே இல்லை. ஸோ இதெல்லாமே வந்து நம்ம ஈஸியாக லேர்ன் பண்ணக்கூடிய சென்டென்சஸ் தான். ஓகேங்களா. ஸோ 4வது பாருங்கள், நாளைக்கு நீ கோவிலுக்கோ அல்லது மருத்துவமனைக்கோ போகணும். ஓகேங்களா. சொல்லும் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு நீ வந்து கோவிலுக்கோ அல்லது மருத்துவமனைக்கோ நீ போகணும் அப்படின்ற இடத்துல வந்து நம்ம எப்படி சொல்ல போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கோவில்ன்றது ஒரு நவுன். ஓகேங்களா. ஸோ ஹாஸ்பிட்டல் அப்படின்றது ஒரு நவுன். ஓகே. நாளைக்கு அப்படின்னா டுமாரோ. யூ ஷுட் கோ. ஓகேங்களா. நீ போக வேண்டும் எய்தர் டு த டெம்பிள். ஓகேங்களா. கோவிலுக்கு அப்படின்றப்போ டு த டெம்பிள் ஆர் டு த ஹாஸ்பிட்டல். ஓகேங்களா. ஸோ நீ வந்து கோவிலுக்கோ அல்லது ஹாஸ்பிட்டலுக்கோ நீ போகணும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். கான்செப்ட் புரியுதா பாருங்கள். ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள், நம்ம வந்து ஈஸியாக லேர்ன் பண்ணிடலாம். ஓகேங்களா. ஸோ நாளைக்கு நீ கோவிலுக்கோ அல்லது மருத்துவமனைக்கோ, அதாவது வந்து அந்த கோன்றது வந்து எதில் முடியுது நம்ம ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணணும். ஃபஸ்ட்டு அது வந்து நவுனில் முடியுது. ஓகேங்களா. ஸோ அப்போ வந்து நம்ம அந்த எய்தர் ஆர் வந்து நவுனுக்கு முன்னாடி போடணும். ஓகேங்களா. நாளைக்கு அவள் வேலைக்கு பைக்கிலோ அல்லது பஸ்ஸிலோ போகலாம். சொல்லுவோம் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நாளைக்கு வந்து நீ பைக்கிலோ அல்லது பஸ்ஸிலோ நீ போகலாம். அந்த 2 ஆப்ஷன் வந்து நம்ம நவுனில் கொடுக்குறோம். அப்போ அந்த எய்தர் ஆர் வந்து நம்ம நவுனில் தான் ப்ளே பண்ணணும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். டுமாரோ ஷி கேன் கோ அப்படின்னா அவள் போகலாம். எங்கே போகலாம்? டு ஒர்க். ஓகேங்களா. ஸோ அவள் நாளைக்கு வேலைக்கு போகலாம் எய்தர் ஆன் த பைக் ஆர் பை பஸ். ஓகேங்களா. ஸோ ஒரு வெஹிக்கிள் முன்னாடி நம்ம போடணும் அப்படின்னா அதுக்கான சூட்டபிளான ப்ரிப்போஷன் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பஸ், ட்ரெயின். ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரியான லாங் வெஹிக்கிள்ஸ்க்கு முன்னாடி வந்து நம்ம பை அப்படின்ற ஒரு ப்ரிப்போஷன் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ பைக் அப்படின்றது வந்து ஆன். ஓகேங்களா. ஸோ ஆன் த பைக் அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம். ஓகேங்களா. ஸோ நம்ம அந்த டாபிக் இன்னும் கவர் பண்ணல. ஸோ அது எடுக்கிறப்ப உங்களுக்கு வந்து க்ளோஸாக எடுக்கிறேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு இந்த கான்செப்ட் மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கேன். ஷி கேன் கோ டு ஒர்க் எய்தர் ஆன் த பைக் ஆர் பை பஸ். ஓகேங்களா. ஸோ இது ஒரு 5 பார்த்துட்டோம். 5ல் வந்து எய்தர் ஆர் வந்து அந்த நவுனுக்கு முன்னாடி எப்படி ப்ளே ஆகுதுன்னு நம்ம சூப்பராக பார்த்துட்டோம். ஓகேங்களா. ஸோ இதில் எதெல்லாம் டவுட் இருந்ததுன்னா நீங்கள் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 6வது வந்து 2வது சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ அதாவது வந்து 2 மெயின் கிளாஸில் எப்படி எய்தர் ஆர் வந்து ப்ளே ஆக போகுது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். 6வது படிக்கிறேன் பாருங்கள். நாளைக்கு
நான் போவேன், இல்லை என்றால் என்னுடைய தம்பி போவான். ஓகேங்களா? ஸோ பாருங்கள், ஒரே ஒரு ஆக்ஷன் தான் நான் சொல்லியிருக்கேன். நாளைக்கு நான் போவேன், இல்லைனா என்னுடைய தம்பி போவான். ஓகேங்களா? இங்கே வந்து பாருங்கள் 2 சப்ஜெக்ட் ப்ளே ஆகுது. ஓகேங்களா? கான்செப்ட் புரியுதா பாருங்கள், 2 மெயின் கிளாஸ் ப்ளே ஆகுது. ஒன்று நான், என்னுடைய தம்பி. அப்போது வந்து இங்கே எங்கே போடணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த சப்ஜெக்ட் முன்னாடி நம்ம வந்து இந்த எய்தர் அப்படின்ற ஒரு வேர்டை போடுறோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? டுமாரோ எய்தர் ஐ வில் கோ அப்படின்னா நான் போவேன், ஆர் மை பிரதர் வில் கோ. ஓகேங்களா? ஸோ என்னோடய தம்பி போவான். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? கான்செப்ட் புரியுதா பாருங்கள். ஸோ இந்த எய்தர் எங்கே போடணும்னு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரணும். ஓகேங்களா? ஸோ நம்ம எங்கே அந்த ஆப்ஷனை பிரிக்கிறோமோ அங்கே தான் வந்து நம்ம வந்து எய்தர் வந்து ஃப்ரண்ட்டில் போடணும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ அல்லது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், ஆர் நம்ம உள்ளே ஈஸியாக போட்டுடலாம். ஓகேங்களா? ஸோ 7வது பாருங்கள், என்னுடைய செல்ஃபோனை நான் அல்லது என்னுடைய மனைவியோ எடுக்கலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வெடிச்சிட்டு போயிடுவோம். ஓகேங்களா? சார்ஜர் போட்டு போகிறோம். ஸோ நம்ம சொல்லும் பார்த்தீங்கன்னா, என் ஃபோனை வந்து நானே எடுக்கலாம், இல்லை என்னுடைய ஒய்ஃபும் எடுக்கலாம், யார் வேணால் எடுக்கலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? சேம், ஆனால் யாரானா ஒருத்தர் எடுத்து தான் ஆகணும். ஓகேங்களா? சேம் அந்த இடத்துல தான் நம்ம இந்த எய்தர் ஆர் உள்ள இன்க்ளூட் பண்ணுறோம். எய்தர் ஓகேங்களா, ஐ வில் டேக் மை மொபைல் ஆர் மை ஒய்ஃப் வில் டேக் மை மொபைல். ஓகேங்களா? ஸோ 2 பேருமே ஒரே வேலை தான் செய்கிறாங்க. அப்போ நம்ம வந்து அந்த ஆக்ஷனில் கை வைக்கல. ஓகேங்களா? ஸோ அந்த சப்ஜெக்டை தான் நம்ம பிரிக்கிறோம். அப்போது அந்த இடத்துல தான் நம்ம வந்து எய்தர் உள்ள இன்க்ளூட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ கான்செப்ட் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கிற மாதிரி தெரியும். கான்செப்ட் மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ அந்த எய்தர்ன்றது வந்து நம்ம சப்ஜெக்ட் மாதிரி போகிறோம், ஏன்னா 2 சப்ஜெக்ட் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ அந்த 2 சப்ஜெக்டில் யார் எடுக்கிறாங்க அப்படின்றது தான் நம்ம சொல்கிறது தான் இந்த எய்தர் வந்து யூஸ் பண்ணுறோம். அதாவது வந்து 2ல் யாரானா ஒருத்தரை சூஸ் பண்ணுறோம், அதனால் வந்து எய்தர் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ 8வது பாருங்கள், சிக்கன் பிரியாணியை அவனும் இல்லை என்றால் அவனுடைய தம்பியோ சாப்பிடுவான். ஓகேங்களா? ஸோ அவனோ இல்லைன்னா அவனுடைய தம்பியோ சாப்பிடுவான். சொல்லுவோம் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? சிக்கன் பிரியாணியை வந்து அவனோ இல்லைன்னா அவனுடைய தம்பியோ சாப்பிடுவான் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து நம்ம அவனோ அவனுடைய தம்பியும் 2 பேரை சொல்கிறதுனால, ஏன்னா ஆப்ஷன் வந்து அங்கே தான் நடக்குது. ஓகேங்களா? நவுனில் நடக்கலை, சப்ஜெக்டில் நடக்குது. ஸோ அப்போ வந்து இந்த எய்தர் வந்து சப்ஜெக்ட் முன்னாடி போடுறோம். ஓகேங்களா? ஸோ எய்தர் ஹீ வில் ஈட் சிக்கன் பிரியாணி ஆர் இஸ் பிரதர். ஓகேங்களா? ஸோ அவனோட பிரதர், இஸ் பிரதர் வில் ஈட் பிரியாணி. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ சிக்கன் பிரியாணி வந்து அவன் சாப்பிட்லாம், இல்லைன்னா அவனுடைய தம்பி சாப்பிட்லாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இஸ் பிரதர் அப்படின்றது வந்து அவருடைய தம்பி. ஓகேங்களா? ஸோ இஸ் பிரதர் வில் ஈட் பிரியாணி, ஏன்னா சாப்பிடுவான்னு நம்ம ஃப்யூச்சரில் சொல்கிறோம். ஸோ அதனால் வந்து வில் ஆட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் நம்மளுக்கு ஆல்ரெடி நம்ம அதெல்லாம் தாண்டி வந்துட்டோம். ஸோ அதனால் வந்து அதில் சொல்லி டைம் ஸ்பெண்ட் பண்ண விரும்பலை. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதனால தான் நான் வந்து ஈஸியாக வந்து கான்செப்ட் வரையுமே உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணி உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கிறேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ 9வது பாருங்கள், நான் உன்னை அழைப்பேன் அல்லது என்னுடைய நண்பன் உன்னை அழைப்பான். ஓகேங்களா? சொல்லுவோம் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஆனால் 2 பேருமே கால் தான் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஆனால் யார் பண்ணுறது அப்படின்றது தான் விஷயம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நான் உனக்கு கால் பண்ணுவேன், அப்படி இல்லையானா ஓகேங்களா, இல்லை என்றால் என் நண்பன் உனக்கு கால் பண்ணுவான். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? கான்செப்ட் புரியுதா பாருங்கள். ஸோ அப்போது எய்தர் ஃப்ரெண்டில் போகிறோம். எய்தர் ஐ வில் கால் யூ ஆர் மை ஃப்ரெண்ட் கால் யூ. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இந்த எய்தர் இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு சென்டென்ஸ் ரீட் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ அது வந்து ஒரு கம்பல்சரியான ஒரு ஆப்ஷனாக இருக்காது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? சே ஃபார் எக்ஸாம்பிள், ஐ வில் கால் யூ அப்படின்னா நான் உன்னை அழைப்பேன் அல்லது என்னுடைய நண்பன் உன்னை அழைப்பான். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து எந்த ஆக்ஷன் நடக்க போகுது நமக்கு தெரியாது. ஆனால் எய்தர் நீங்கள் உள்ளே இன்க்ளூட் பண்ணிட்டீங்கன்னா எதான ஒரு ஆக்ஷன் வந்து கம்பல்சரி நடக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து எய்தர் ஆரோட பெனிஃபிட். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதுக்கப்புறம் வந்து நம்ம கண்டிப்பாக இந்த கான்செப்ட் நம்ம மறக்கவே கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ ரொம்ப டீப் எக்ஸ்ப்ளனேஷன் நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து எந்த ஒரு டவுட்டும் வரக்கூடாது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதுக்காக தான் நான் சொல்கிறேன். 10வது பாருங்கள், என்னுடைய அம்மாவோ அல்லது என்னுடைய அப்பாவோ சமைக்கலாம். சொல்லும் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ என்னுடைய அம்மா சமைக்கலாம், என்னுடைய அப்பா சமைக்கலாம், ஆனால் 2 பேருமே சமைக்க தான் போகிறாங்க. ஆனால் யார் சமைக்கிறாங்க அப்படின்றது தான் இந்த எய்தராக டிசைட் பண்ண போகுது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ எய்தர் மை மதர் கேன் குக், ஏன்னா சமைக்கலாம் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ மை மதர் கேன் குக் ஆர் மை ஃபாதர் கேன் குக். ஓகேங்களா? ஸோ நீங்கள் தனித்தனியாக பார்த்தீங்கன்னா மை மதர் கேன் குக் அப்படின்னா என்னுடைய அம்மா சமைக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது மை ஃபாதர் கேன் குக் அப்படின்னா என்னுடைய அப்பா சமைக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது நம்ம எய்தராருக்குள்ளே இன்க்ளூட் பண்ணும்பொழுது யாரான ஒருத்தர் தான் வந்து கண்டிப்பாக வந்து சமைக்க முடியும். ஓகேங்களா? எய்தர் மை மதர் கேன் குக் ஆர் மை ஃபாதர் கேன் குக். ஓகேங்களா? ஸோ யாரானா ஒருத்தர் நம்ம சமைக்கலாம், ஆனால் நம்ம வந்து சாப்பிட்டு தான் ஆகணும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ யாரானா ஒருத்தர் சமைப்பாங்க கம்பல்சரி. எங்கள் அம்மாவாவது சமைப்பாங்க, எங்கள் அப்பாவது சமைப்பாங்க. ஓகேங்களா? ஆனால் வந்து சமைக்கிற வேலை கண்டிப்பாக நடக்க போகுது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அந்த இடத்துல தான் நம்ம வந்து எய்தர் வந்து நம்ம உள்ளே இன்க்ளூட் பண்ணுறோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? கான்செப்ட் புரிஞ்சிருந்தேன்னா நம்மளோட வீடியோக்கு வந்து லைக் பண்ணுங்கள். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஏன்னா இது வந்து எல்லாருக்குமே வந்து டவுட் வரக்கூடிய ஒரு கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் நம்ம 10 பார்த்துருக்கோம். 5 வந்து நவுனில் வந்து எய்தர் வந்து எப்படி ப்ளே ஆகுதுன்னு பார்த்தோம்.
ஓகேங்களா. லாஸ்ட் 5 வந்து ஒரு சப்ஜெக்டை வந்து அதாவது வந்து 2 சப்ஜெக்ட் இருக்கும். அந்த 2 சப்ஜெக்டில் வந்து யார் ஒரு வேலையை டெஃபினட்டாக செய்ய போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். ஓகேங்களா. ஸோ இதில் எதனா டவுட் இருந்ததுன்னா கம்பல்சரி நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஹோம்ஒர்க் பார்க்கலாம். நான் டீ அல்லது காஃபி குடிக்கலாம். ஓகேங்களா. சொல்லுவோம் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், நான் டீ அல்லது காஃபி குடிக்கலாம். இதில் வந்து ஒரே ஒரு சப்ஜெக்ட் தான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 2 ஆப்ஷன் கொடுக்குறோம். 2 ஆப்ஷனுமே நவுனில் தான் கொடுக்குறோம். அப்போ எப்படி ஆன்சர் வரும் சொல்லிவிட்டு எனக்கு வந்து நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லணும். ஓகேங்களா. ஸோ நம்ம எய்தர் வந்து எங்கே யூஸ் பண்ணுறோன்றது தான் விஷயம். ஓகேங்களா. 2வது பாருங்கள், என்னுடைய அண்ணனோ அல்லது தம்பியோ சாப்பிடுவான். ஓகேங்களா. சாப்பிட்றான் அப்படின்னு ஒரே ஒரு ஆக்ஷன் தான் நடக்குது. ஆனால் செய்ய போகிறவங்க 2 பேர். அவங்க 2 பேர் யாரோ ஒருத்தர் தான் செய்ய போகிறாங்க. ஓகேங்களா. ஸோ அப்போ எய்தர் வந்து எங்கே நம்ம போடணும்னு உங்களுக்கு இந்த வீடியோ அண்டர்ஸ்டாண்ட் ஆகிட்டு இருந்தேன்னா இப்போயே நான் சொல்லும் பொழுது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஓகேங்களா. ஸோ எய்தர் வந்து எதுக்கு முன்னாடி போடணும். ஆறு வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். ஓகேங்களா. ஆறு வந்து ஆப்ஷன்லாம் நம்ம சொல்கிற இடத்துல நம்ம ஆறு யூஸ் பண்ணுவோம். ஆறு நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். ஓகேங்களா. ஸோ இது அல்லது அது அப்படின்ற இடத்துல வந்து நம்ம ஆறு கண்டிப்பாக போட்டுருவோம். எய்தர் வந்து எங்கே போகணுன்னு நம்மளுக்கு கம்பல்சரி டவுட் இருக்கும். ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த டவுட்டே வரக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் என்னுடைய ஹம்பிள் ரிக்வெஸ்ட். ஓகேங்களா. ஸோ எந்த அளவுக்கு நான் வந்து என்னோடய ஸ்டூடெண்ட்டுக்கு நான் எப்படி எடுப்பனோ அதே இதுவை தான் நான் உங்களுக்கு எடுக்கிறேன். ஓகேங்களா. ஸோ எங்கள் ஸ்கூலில் வந்து நான் எப்படி ஒரே ஒரு சென்டென்ஸ் எழுதி போட்டுட்டு 10 வாட்டி அவங்களுக்கு லாஸ்ட்டு பெஞ்ச் ஸ்டூடெண்ட் வரைக்கும் அவங்க மைண்டில் பைஹார்ட் ஆகிற வரைக்கும் நான் சொல்லித்தருவேன். அந்த மாதிரி தான் நான் உங்களுக்கும் சொல்லித்தரேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ என்னோடய டீச்சிங் வந்து கொஞ்சம் அட்வான்ஸாக தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ அதாவது வந்து சொன்னதே வந்து 10 வாட்டி சொல்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா எனக்கு ப்ராக்டிக்ஸ் ஆகிடுச்சு. ஏன்னா என் பசங்களுக்கும் நான் அப்படி சொன்னால் தான் அவங்க வந்து நெக்ஸ்ட்டு வந்து அவங்க க்ரோ ஆவாங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் வந்து நான் சொல்கிறதுக்காகலாம் எந்த ஒரு இதுவும் படல. ஓகேங்களா. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதுதான் என்னுடைய ஹம்பிள் ரிக்வெஸ்ட். ஓகேங்களா. தேங்க்யூ ஸோ மச்.